Very good morning. ஒரு வயதான தாய் ஆடு தன் அன்புக்குரிய 7 குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது காட்டிற்குள் உணவு தேடிச் செல்ல முடிவு செய்தது. அது தன் குட்டிகளிடம் ஓநாயை வீட்டிற்குள் விட வேண்டாம் என்று எச்சரித்தது. அந்த பழைய துஷ்டன் அடிக்கடி மாறுவேடம் போடுவான் என்று அது கூறியது. ஆனால் அந்த குட்டிகள் அவனது கரகரப்பான குரலாலும் கருப்பு பாதங்களாலும் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். தாய் சென்ற சிறிது நேரத்திலேயே ஓநாய் வந்து கதவை திறக்கும்படி குட்டிகளிடம் கூறியது. அம்மா வந்துவிட்டேன் என்றது அது. அந்த குட்டிகள் ஏமாறவில்லை. தங்கள் உண்மையான தாய்க்கு இனிமையான குரல் இருப்பதாகவும் உன் குரல் கரடுமுரடாக இருக்கிறது என்றும் அவை சுட்டிக்காட்டின. பிறகு ஓநாய் தன் குரலை மென்மையாக்க ஒரு துண்டு சுண்ணாம்பை தின்றது. அது மீண்டும் ஆடுகளின் வீட்டிற்கு திரும்பியது. ஆனால் அப்போதும் அதனால் 7 குட்டிகளையும் ஏமாற்ற முடியவில்லை. தங்கள் தாய்க்கு அதுபோல கருப்பு பாதங்கள் இல்லை என்பது அவற்றுக்கு தெரியும். அதனால் ஓநாய் ஒரு மாவு ஆலைக்காரரிடம் சென்று தன் பாதத்தில் மாவை பூசச் செய்தது. மீண்டும் ஆடுகளின் வீட்டிற்கு வந்த அது கடைசியில் தான் அவற்றின் தாய் என்று குட்டிகளை நம்ப வைக்க முடிந்தது. அவை கதவை திறந்தன. அது உள்ளே பாய்ந்தது. அவை ஒளிந்து கொள்ள முயன்றன. அது 7இல் 6 குட்டிகளை கண்டுபிடித்து விழுங்கிவிட்டது. கடிகார பெட்டிக்குள் ஒளிந்திருந்த குட்டியை மட்டும் அதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் தாய் ஆடு தன் பாழடைந்த வீட்டிற்கு திரும்பியது. அது தன் குழந்தைகளின் பெயர்களை ஒவ்வொன்றாக அழைத்தது. ஆனால் கடிகார பெட்டிக்குள் ஒளிந்திருந்த இளைய குட்டியின் பெயர் வரும் வரை எந்த பதிலும் இல்லை. நடந்ததை அந்த குட்டி சொன்னபோது தாய் ஆடு பேரதிர்ச்சி அடைந்தது. அழுது கொண்டே அது இளைய குட்டியுடன் காட்டிற்குள் சென்றது. அங்கே அவை ஒரு மரத்தடியில் ஓநாய் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டன. தாய் ஆடு ஓநாயை சோதித்து பார்த்தபோது அதன் வயிற்றில் ஏதோ அசைவதை கவனித்தது. ஒருவேளை தன் குழந்தைகள் இன்னும் உயிருடன் இருக்கக்கூடும். அது இளைய குட்டியை கத்தரிக்கோல், ஊசி மற்றும் நூல் எடுத்து வரச் சொன்னது. அது திரும்பி வந்ததும் அதன் தாய் கவனமாக ஓநாயின் வயிற்றை கிழித்தது. ஒன்றன்பின் ஒன்றாக மற்ற குட்டிகள் வெளியே வந்தன. தன் பேராசையால் அந்த அரக்கன் அவற்றை முழுவதுமாக விழுங்கியதால் அவை எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தன. எப்படியோ இந்த செயல்முறை முழுவதும் ஓநாய் தூங்கிக் கொண்டிருந்தது. தாயும் அதன் குட்டிகளும் ஓநாயின் வயிற்றில் கற்களை நிரப்பி அதன் வயிற்றை மீண்டும் தைத்துவிட்டன. ஓநாய் தாகத்துடன் கண்விழித்தது. கனமான வயிற்றுடன் அது கிணற்றை நோக்கிச் சென்று தண்ணீர் எடுக்க குனிந்தது. கற்களின் பாரத்தால் சமநிலை தவறி அவன் தண்ணீரில் விழுந்து மூழ்கி விடுகிறான். ஆட்டு குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது. நீதி: கவனமாக இருப்பது உங்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்பது நம்மை தீங்கிலிருந்து பாதுகாக்க உதவும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.